மக்களே, இந்த வீடியோல ஃபில்டர் டிராமாவோட 7th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல ஹீரோயின் அக்காக்கு சூமியா பத்தின எல்லா ரகசியமும் தெரிஞ்சிருச்சு. அதனால சூமியா சாப்டரை க்ளோஸ் பண்ண ஒரு பிளான் போட்டு ஹீரோவை மீட் பண்ண வர சொல்றாங்க. இந்த எபிசோட்ல ஹீரோயின் ஃப்ரெண்ட் ஷாப்பிங் போயிருக்கா. கயிறு, கம்பி, அது இதுன்னு பர்ச்சேஸ் எல்லாம் கொஞ்சம் பயங்கரமா இருக்கு. உங்க கடையில பெரிய பேக், ஒரு ஆளோட அளவுக்கு பெரிய பேக் இருக்கான்னு அங்க இருந்து ஒரு லேடி கிட்ட கேட்டு அவங்க சொன்ன இடத்துக்கு போறா. அங்க நம்ம கூவும் வரான். இவ சவுண்டு கேட்டு வேகமா வரான். அப்ப அந்த லேடி அவங்க கையில இருந்து ஒரு பாத்திரத்தை கீழே போட அந்த சவுண்டு கேட்டு ஏனி மேல ஏறி நின்னவ கீழே இருந்த ட்ராயில விழுந்து அங்க இருந்து சர்ன்னு போய் அடுக்கி வச்சிருந்த சாக்லேட் கேண்டி மேல விழுந்துடுறா. அச்சச்சோ, உடஞ்ச கேண்டிக்கு காசு பிடிச்சிப்பாங்களோன்னு அந்த சேல்ஸ் லேடி பயப்படுறப்போ உடஞ்ச கேண்டியை நானே வாங்கிக்கிறேன்னு ஹீரோயின் ஃப்ரெண்டு சொல்லிடுறான். அந்த ட்ராலில இருந்து அவளை வெளியில எடுக்க முடியல. அப்ப கூதான் அவளை அசால்ட்டா தூக்கிடுறான். அவ பேண்ட் கீழே கிழிஞ்சிருக்கிறத பார்த்து இவனோட ஜாக்கெட்டை தந்து ஹெல்ப் பண்றான். இப்பெல்லாம் நம்ம மீட் பண்றோமோ அப்பெல்லாம் உனக்கு லக்கே இருக்க மாட்டேங்குதுன்னு கூ நக்கலா சொல்லிட்டு கிளம்பிடுறான். அப்படியே கட் பண்ணா பார்க்கிங் ஏரியால ஹீரோயின், அவளோட ஃப்ரெண்டு, அவ அக்கா எல்லாரும் எதையோ பிளான் பண்றாங்க. சொதப்பிடாம இருன்னு ஹீரோயின் கிட்ட அவ அக்கா சொல்றா. டேங்க ரொம்ப நேரம் கஷ்டப்படுத்த மாட்டேன், பக்காவா பிளான முடிச்சிடலான்னு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஏதோ கேங்ஸ்டர் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு கெத்தா நடந்து எங்கேயோ கிளம்புறாங்க. அப்ப ஹீரோயின் அவ வலையில ஆன் பண்ணி சூமியாவா மாறிடுறா. அப்படியே கட் பண்ணா ஒரு லேக் பக்கத்துல ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். போன எபிசோட்ல ஹீரோயின் இவனை இன்வைட் பண்ணிருப்பால, அதுக்கு தான் எல்லாரும் வந்திருக்காங்க போல. தூரத்துல ஹீரோயின் அக்காவும் அவளோட ஃப்ரெண்டும் பைனாக்குலர் வச்சு நோட்டை விட்டுட்டு இருக்காங்க. சூமியாவை பார்த்ததும் நீ வரமாட்டேன்னு நினைச்சேன், ஆனா வந்துட்டேன்னு சிரிக்கிறான். அது எப்படி, நான் தானே உன்னை இன்வைட் பண்ணேன், வராம இருப்பேனான்னு கேட்கிறப்போ இது ஒரு அவுட்டர் ஏரியா, மீட் பண்றதுக்கு இங்க வர சொல்லி பிராங்க் பண்ணிருக்கான்னு நினைச்சேன்னு சொல்றான். சரி அதை விடு, உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி ஓப்பன் பண்றா. ஏதோ ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கான்னு பார்த்தா பட்டாசு. நைட்ல வெடிச்சாதான் பார்க்க செம்மையா இருக்கும்னு ஹீரோ சொல்றான். அதெல்லாம் கிடையாது, எப்போ வெடிச்சாலும் பட்டாசு நல்லா தான் இருக்கும், எனக்கு இப்பவே பட்டாசு வெடிக்கணும்னு சொல்லி கம்பி மத்தாப்பு எடுத்து அவனுக்கு 2 கொடுத்துட்டு இவ 2 ஏற்றி என்ஜாய் பண்றா. பகல்ல பார்க்க நல்லவா இருக்குன்னு ஹீரோ நக்கலா கிண்டல் பண்ணி கேட்கறான். ஒரு செகண்ட் சூமி அவனை ஒரு பார்வை பார்த்ததும் பயப்புல வாய மூடிடுச்சு. கண்ணை மூடி நைட்ல பட்டாசு வெடிக்கிற மாதிரி நினைச்சுக்க சொல்றா. ஆனா ஹீரோ சூமியாவை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஒரு அடர்ந்த காடு, ரொம்ப அமைதியா இருக்கு. அங்க சுத்திலும் பூச்செடி, மனுஷங்களே கிடையாது, நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கும்னு சொன்னதும் ஹீரோ கண்ணை திறந்து பார்க்கறான். பார்த்தா அந்த பிளேஸ்ல தான் அவங்க 2 பேரும் இருக்காங்க. அந்த மாதிரி ஃபீல் பண்றான். அவ சொல்ல சொல்ல ஹீரோ ஒரிஜினலா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நடுவுல எனக்கு தண்ணி ஓடுற சவுண்டு கேக்குதுன்னு சொல்றான். நான் சொல்றதை மட்டும் ஃபீல் பண்ணடான்னு சூமியா சொல்லி கண்ணை மூட சொல்றா. இப்ப அந்த பூக்களுக்கு நடுவுல நடந்து போய் அங்க இருந்து படகுல நம்ம 2 பேரும் போறோம். படகு நடுவுல ஸ்டாப் ஆகிடுச்சு. வானத்துல நட்சத்திரம் எல்லாம் வந்துருச்சு. அப்போ சடனா வானத்துல பட்டாசு வெடிக்குது. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா சூப்பரா இருக்குன்னு சொல்றா. ஹீரோ அப்படியே வாயை பொழந்து கண்ணை மூடி ரசிச்சுட்டு இருக்கான். அப்ப சம்பந்தமே இல்லாம இயற்கையோட அழகே அழகுதான். எவ்வளவு அழகா குட்டி குட்டியா உயிர் நல்லா இருக்கு பாத்தியான்னு சொன்னதும் கண்ணை திறந்து அவளை பாக்குறான். அப்ப அவ தலையில ஒரு விஷசிலந்தி இருக்கு. அதை பார்த்தவன் பயப்படுவான்னு பார்த்தா அவளை அடி பின்னி எடுக்கிறான். நிறுத்துறான்னு சொன்னா கூட நிறுத்தாம அடிக்கிறான். பைனாக்குலர்ல பார்த்துட்டு இருந்த ஃப்ரெண்டும் அக்காவும் ஷாக் ஆகிடுறாங்க. ஆக்சுவலி சொல்ல போனா அவள் அடிக்கல, அந்த சிலந்தியை தான் அவன் அடிக்கிறான். எதுக்கு நான் இப்படி அடிக்கிறேன்னு கேட்டதுக்கு ஒரு விஷ சிலந்தி உன் மேல ஏறிடுச்சு, அசையாம இரு, அது கடிச்சா 10 நிமிஷத்துல வாந்தி மயக்கம் எல்லாம் வரும், அப்புறம் மூச்சடைச்சி ஒரே அடியா உயிர் போயிடும்னு சொல்லிட்டு அங்கதான் இருக்கும், அசையாமரு, நான் செக் பண்றேன்னு சொல்லி பாக்குறான். ஆனா அது காணா போயிடுச்சு. ஆக்சுவலி இதெல்லாம் ஹீரோயினோட பிளான் தான். அந்த விஷப்பூச்சி கடிச்சு ரத்த வாந்தி எடுத்து ஹீரோ முன்னாடி சூமியா செத்த மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ண தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அது ஃபிளாப் ஆகிடுச்சு. ஆனால் அதை வெளில காமிச்சிக்காம வலையில ஆன் பண்ணி அந்த சிலந்தியை மறைய வச்சுட்டா. பாத்தியா, சிலந்தியே இல்ல. அந்த சிலந்தி கடிச்சா விஷம்னு தெரிஞ்சும் உன்னை பத்தி யோசிக்காம சிலந்தியை தட்டி விட்டியே, உன்னை கடிச்சிருந்தா என்ன ஆகுறதுன்னு சூமியா கேட்டதும் உன் சேஃப்டி தான் எனக்கு முக்கியம் ஹீரோ சொல்றான். சூமியாக்கு அப்படியே ஃபீலிங்ஸ் ஆகுது. அப்படியே கொஞ்ச தூரம் நடக்கிறாங்க. குளிர ஆரம்பிக்குது. வா உன்னை வீட்டில் விட்டுறேன்னு ஹீரோ சொல்றான். இல்ல நான் ரொம்ப ரேரா தான் வெளில வருவேன், கொஞ்ச நேரம் இங்கே என்ஜாய் பண்ணிட்டு போலான்னு சொல்றா. உனக்கு சளி பிடிச்சிக்குமேனு தான் நான் யோசிக்கிறேன்னு ஹீரோ சொல்றப்போ, நான்லாம் இரும்பு மனுஷி, எனக்கு போய் சளி பிடிக்குமான்னு கேட்கிறப்போ அச்சுன்னு தும்ரா. அவனோட கோட்டை கலட்டி தரான். அவனோட கேரிங்கை பார்க்குறப்பெல்லாம் சூமியாக்கு ஃபீலிங் ஆகுது. ஸோ அந்த கோட்டை கலட்டி குளிரெல்லாம் இல்லையேன்னு சொல்லிட்டு அவகிட்டயே கொடுத்துட்றா. லேக் வியூவை என்ஜாய் பண்ண கூட்டிட்டு போறா. அப்ப வானத்துல விண்கல் போகுது. அங்க பாரு விண்கல்னு சூமியா காமிச்சதும் பகல்ல போய் விண்கல் தெரியுமான்னு நக்கலா கேட்கறான். விண்கல் தான் அங்க பாருன்னு சூமியா காமிக்கிறா. அதை பார்த்தா விண்கல் மாதிரி தெரியலையே, ஏதோ ஃபயர் ஒர்க்ஸ் மாதிரில தெரியுதுன்னு ஹீரோ கேட்கறான். நைட்ல மட்டும்தான் விண்கல் வருமா, நான் சொல்றேன் எல்லாம் நம்பு, பகல் நைட்னு எப்போ வேணா விண்கல் வரும்னு சொல்றா. நீ என்ன சொன்னாலும் நான் நம்புவேன்னு ஹீரோ சொல்றான். அப்படியே விண்கல்னா என்ன, அது எப்படி உருவாகுது, ஒரு வருஷத்துக்கு எத்தனை விண்கல் பூமியில விழுது, எல்லாம் அவகிட்ட சொல்றான். அப்ப சூமியா வலையில ஆன் பண்ணி ஏதோ பண்ணிட்டு வானத்தை பார்த்து கண்ணை மூடி ரசிச்சுட்டு உட்கார்றா. அப்ப வானத்துல இருந்து ஒரு விண்கல் இவ மேல விழ வருது. அதை ஹீரோ நோட் பண்ணிடுறான். டக்குன்னு அவளை கட்டி பிடிச்சி உருண்டுட்டே போறான். இதெல்லாம் பார்த்த ஹீரோயின் அக்கா, இந்த டேங் ஏன்டி இவ்வளோ குயிக்கா ரியாக்ட் பண்றான்னு கோவப்படுறா. ஒருவேளை இதெல்லாம் லவ்வோட பவரா இருக்குமோன்னு ஃப்ரெண்டு சொல்றா. ஏன்னா இதுவும் இவங்களோட பிளான் தான். விண்கல்
விண்கல் தாக்கி ரத்த வாந்தி எடுத்து செத்த மாதிரி சீன் கிரியேட் பண்ண பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த விண்கல் வேற எதுவும் கிடையாது, ஹீரோ கெஸ் பண்ண மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ் தான் பண்ணியிருப்பாங்க. இந்த பிளானும் ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஸோ ஹீரோயின் செம்ம டென்ஷன் ஆகிறா. எதுக்குடா இப்படி என்னை கட்டி பிடிச்சி உருட்டிட்டு வந்தேன்னு கேட்குறான். உன் மேலே விண்கல் விழுந்துச்சு அதனால தானே ஹீரோ சொல்கிறான். விண்கல் என் மேலே விழுந்துச்சா, யார்கிட்ட காது குத்துறன்னு சூமியா கேட்டதும், ஆமாம் விண்கல் விழுந்து செத்தவங்க லிஸ்ட் என்னவோ கம்மி தான், ஆனால் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த வருஷத்தில் எத்தனை பேர் செத்தாங்கன்னு ஹீரோ சொல்கிறான். போதும் நிறுத்துடா, நீ ரொம்ப ஓவராக புக் படிச்சிருக்க, கம்மியாக படிச்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் நம்புவியான்னு சூமியா கேட்டதும், சாரி எல்லாம் ஏன் தப்பு தான்னு பாவம் அவனும் ஒத்துக்கிறான். சரி விட மன்னிச்சுட்டேன், பொழைச்சு போ, வா நம்ம விளையாடலான்னு சூமியா ஓடுறா. எது மறுபடியுமான ஹீரோ ஷாக் ஆகிட்டே வேற வழியே இல்லாமல் பின்னாடியே போகிறான். சூமியா இருட்டிடுச்சு, வா கிளம்பலாம், நெக்ஸ்ட் டைம் வரலான்னு சொல்கிறான். ஆனால் அவள் பிடிவாதமா இல்லை எனக்கு இன்னைக்கே விளையாடணும்னு சொல்கிறான். அப்போ இடி மின்னல்லாம் வருது. அவளுக்கு அப்படியே ஒரு ஐடியாவும் வருது. என்னை ஒரு ஃபோட்டோ எடுன்னு சொல்லி கேமராவை கொடுத்து தூர போய் நிற்க வச்சிடுறா. இன்னும் தூர போ இன்னும் தூர போன்னு சொல்லிட்டே இருக்கா. இன்னும் தூர போனா நீயே தெரிய மாட்டேன்னு ஹீரோ சொல்கிறப்போ, பரவாயில்ல என்னை விட இந்த வியூ தான் தெரியணும்னு சொல்கிறா. சூமியா விதவிதமாக போஸ் கொடுக்குறா. அப்படியே கையை தூக்கி ஒரு பூஸ் கொடுக்குறப்போ டக்குன்னு வலையில ஆன் பண்ணிடுறா. ஹீரோ எதையோ பார்த்து ஷாக் ஆகிடுறான். ஆக்சுவலி இவ என்ன பண்ணியிருப்பானா, வலையில ஃபில்டர் எஃபெக்ட் போட்டு மின்னல் தாக்கி கருகி இறந்து போன மாதிரி சீன் கிரியேட் பண்ணி கீழே விழுந்துட்டா. ஹீரோ ஓடி போய் பார்க்குறான். ஆனால் அந்த அதிர்ச்சியில் பாவம் அவனுக்கு பேச்சே வரல. அப்படியே அங்கேயே மயங்கி கீழே விழுந்துடுறான். இதெல்லாம் தெரியாமல் சூமியா செத்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. என்ன இவன் இன்னும் கிட்ட வந்து அழுது புலம்புலன்னு கண்ணை திறந்து பார்த்தா பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கான். பயந்து போய் டேங்க் என்னடா ஆச்சுன்னு கத்துறா. அங்கே வந்து அக்காவும் ஃப்ரெண்டும் செத்துட்டானா அப்படின்னு கேட்குறாங்க. நல்ல வேலை உயிர் இருக்கு, அதிர்ச்சியில் மயங்கி தான் விழுந்திருக்கான்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டு ஒரு பேக் வாங்கினால அது ஹீரோவுக்கு தான். அந்த பேக்கில் ஹீரோவை பேக் பண்ணிடுறாங்க. கட் பண்ணால் ஹீரோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கான். ஹீரோட ஃப்ரெண்டு குவும் அவனோட பார்ட்னரும் அங்கே இருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே ஹீரோக்கு கண்ணு ரொம்ப சென்சிட்டிவ். இதுக்கு முன்னாடி இருந்த எபிசோடில் கூட பார்த்துருப்போம். பிரைட்டான லைட்டு, ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் பார்த்தா ஹீரோக்கு ஹெல்த் இஷ்யூ வரும். இப்போ இப்படி ஒரு விஷயம் நடந்ததால் அதிர்ச்சியில் மயங்கிட்டான். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. மயக்கம் தெளிஞ்சதும் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லை, டேங்குக்கு கலர் பிளைனஸ் வந்துருச்சு, லைஃப்லாம் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் கிளம்பிடுறாரு. அவர் போனதும் ஹீரோ கண் முழிக்கிறான். கண் முழிச்சதும் அவன் கேட்குற முதல் கேள்வி, சூமியாக்கு என்ன ஆச்சு, மின்னல் தாக்குன மாதிரி எனக்கு தோணுச்சு, என் கண்ணில் ஏதோ பிரச்சனை போலன்னு ஹீரோ சொல்கிறான். இல்லடா உன் கண்ணில் எந்த பிரச்சனையும் இல்லை, சூமியா இறந்து போயிட்டான்னு கூ சொன்னதும் இவனுக்கு எப்போவுமே விளையாட்டு தான், என்னை ப்ராங்க் பண்ணிட்டே இருக்கான் பாருன்னு ஹீரோ எழுந்திருக்கிறான். அப்போ அவனோட பார்ட்னர் தடுத்து உண்மையாலுமே சூமியா இறந்து போயிட்டான்னு சொன்னதும் அவனால தாங்கிக்கவே முடியல. இந்த பக்கம் ஹீரோயின் சூமியா இறந்ததுக்காக அஞ்சலி செலுத்த ஃபோட்டோ வச்சு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருக்கா. அங்கே வந்து அக்கா, ஏண்டி சூமியா இறந்து போயிட்ட மாதிரி செட்டப் பண்ணியாச்சுல, அது போதாதா, எதுக்கடி இந்த பில்டப் இல்லான்னு கேட்குறப்போ, நான் என்னக்கா பண்ணுறது, டேங்க் சூமியாவுக்கு அஞ்சலி செலுத்தணும்னு சொன்னானா, அதனால அவள் ஃப்ரெண்ட்ஸும் அதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னு ஹீரோயின் சொல்கிறா. ஐயோ எனக்கு அழுகையே வராதே, எப்படி அழுகிறதுன்னு கேட்குறப்போ, ஆனியன் ஜூஸும் இஞ்சி ஜூஸும் கொண்டு வந்திருக்கேன், இதை கண்ணில் வச்சோன்னு வையேன் கண்ணில் தண்ணி தானாக வரும்னு ஃப்ரெண்டு சொல்கிறா. சூப்படி, இதுக்கு தான் உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வேணும்னு சொல்லி சின்ன பிள்ளை மாதிரி குதிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காளுங்க. இவளுங்க எப்போ தான் மாற போகிறாங்களோன்னு அக்கா யோசிச்சுட்டு இருக்கப்போ ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸோட அங்கே வரான். டக்குன்னு ஆளுக்கு ஒரு டிஷ்யூவில் கொஞ்சம் ஜூஸை ஊற்றி அலற மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோயின் ஃப்ரெண்டோட டிஷ்யூ கீழே விழுந்திருக்கும். அதை கவனிச்சகு அவகிட்ட எடுத்து தரான். ஹீரோவை பாடியை பார்க்கணுன்னு கேட்குறான். அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவள் அக்காவை சொல்கிறான். அவள் டக்குன்னு அவள் பாடியை பார்க்கவே முடியல, அதனால் எரிச்சிட்டோன்னு சொல்லி சமாளிச்சிட்றான். ஹீரோ பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். எல்லாம் என்னோட தப்பு தான், அவ்வளோ இடி மின்னல் இருக்கப்போ நான் அவளை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கணும், என்னால் தான் இப்படி ஆகிடுச்சுன்னு மொத்த பழியையும் அவன் மேலே தூக்கி போட்டுட்டு அலறான். இதெல்லாம் பார்த்த ஹீரோயின் உண்மையாலுமே கண் கலங்கி அலறா. கட் நான் பிளான் சக்ஸஸ் ஆச்சுன்னு எல்லாரும் ஜாலியாக சரக்கு அடிச்சிட்டு இருக்காளுங்க. அப்போ ஹீரோயின் டேங்கை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமோன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவன் உன்னை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணதால நீ செத்துட்டன்னு சொன்னதும் அவனால் தாங்கிக்க முடியல, அவ்வளோதான்னு அக்கா சொல்கிறா. என்ன இல்லை சூமியாவன்னு ஹீரோயின் சொல்கிறா. எவ்வளோ நாளாக அவனுக்கு சூமியாவை தெரியும், ஒரு மாசமா இருக்குமா, கொஞ்ச நாள் ஃபீல் பண்ணுவான், அப்புறம் அப்படியே மூவ் ஆன் பண்ணிடுவான்னு ஃப்ரெண்டு சொன்னதும், ஆமாம்ல நான் தான் ரொம்ப யோசிக்கிறேன்னு சொல்லி ஹீரோயினும் ஜாலியாக ஃபன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். அந்த பக்கம் ஹீரோவும் சரக்கடிச்சிட்டு தான் இருக்கான். ஆனால் ரொம்ப சோகமாக சரக்கடிக்கிறான். ஃபர்ஸ்ட் டைம் சூமியா ஒரு ஹோட்டலுக்கு இவனை வர சொல்லியிருப்பால, அங்கே தான் போயிருக்கான். அதே டேபிளில் உட்காந்து அன்னைக்கு ஆர்டர் பண்ண எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கான். அப்போ வந்து வெயிட்ரஸ், அன்னைக்கு வந்த பொண்ணு இன்னும் வரலையா, லேட் ஆகுமா, சூடாக சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும், ஆறி போச்சுன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அவள் லேட்டாக வரல, அவள் இனிமேல் வரவே மாட்டான்னு ஹீரோ சொல்லவும் சாரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் அவள் அக்கா ஃப்ரெண்டு எல்லாமே ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு சரக்கடிக்கிறாளுங்க. ஆனால் அப்போ அவன் ஹீரோ பாருங்க, அவன் சோகத்தில் சரக்கடிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு பிடிக்காத, அவன் ஹெல்த்துக்கு செட் ஆகாத நான்வெஜ்ஜாக பார்த்து சூமியாவுக்கு பிடிக்குங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு வாமிட் எடுத்து அப்பவும் விடாமல் வெறித்தனமாக சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆனால் இது எதுவும் தெரியாமல் இவங்க 3 பேரும் ஜாலியாக கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஆஃபீஸில் டேங் இன்னைக்கு லீவான்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. டேங் எப்போவும் வேலை வேலைன்னு இருப்பானே, ஆனால் அவன் எப்படி லீவ் போட்டான்னு
அப்படியான்னு ஆச்சரியமாக கேட்குறப்போ உடம்பு முடியல போலன்னு ஒருத்தன் சொல்கிறான். சூமியாவோட இழப்பு அவனால் தாங்கிக்க முடியல போலன்னு பேசிகிட்டு இருக்கதெல்லாம் ஹீரோயின் கேட்டு ஃபீல் பண்ணுறான். ஹாஸ்பிட்டலில் அவனோட கண்ணில் வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. உன் கண்ணு மற்றவங்களை விட ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இல்லாமல் நல்லா குடிச்சிட்டு உனக்கு ஒத்துக்காத நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும்னு டாக்டர் திட்டிட்டு இருக்காரு. சாரி டாக்டர், என்னோட தப்பு தானு கு சொல்கிறான். டாக்டர் அவனுக்கு மெடிசன்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்து இன்னைக்கு ஃபுல்லாக வீட்டிலேயே ரெஸ்ட் எடுன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. இந்த பக்கம் ஹீரோயின் நம்மளால தான் டேங்குக்கு இப்படி ஒரு நிலைமையான கையில் இருக்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வச்சு தப்பு தான் தப்பு இல்லைன்னு ஜோஷியம் பார்த்துட்டு இருக்கா. நீ எதுக்கடி ஃபீல் பண்ணுற, அவன் உன்னை எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணான் மறந்துட்டியா? சூமியாவை பார்த்தா மட்டும் அவ்வளோ பம்புறான், கெஞ்சுறான், கொஞ்சுறான், ஆனால் உன் மேலே எப்படியெல்லாம் எரிஞ்சு விளறான்னு லின் சொன்னதும் ஆமா இல்லை நான் ஏன் ஃபீல் பண்ணணும்னு சொல்லி நல்லா சாப்பிட ஆரம்பிக்கிறா. வீட்டுக்கு போகிறப்போ கூக்காரை பார்த்ததும் லின் கோவமாக கீழே இறங்குறா. அப்போ அவளோட கோட் கார் டோரில் மாட்டி அவளோட ஷூ தூர போய் விழுது. இதை பார்த்த கு கார்லேருந்து இறங்கி வந்து ஷூவை எடுத்துகிட்டு வந்து இவகிட்ட தரான். இந்த பக்கமாக வந்த போலையேன்னு கேட்டா, இல்லை உன்னை பார்க்க தான் வந்தேன்னு சொல்கிறான். சூமியாவோட ஞாபகார்த்தமாக அவளோட திங்ஸ் ஏதாச்சும் கொடுத்தினா நல்லா இருக்கும்னு கேட்குறான். ஆனால் எல்லாத்தையும் எரிச்சிட்டோமேன்னு சொன்னதும் ஷாக் ஆகுறப்போ அவனுக்கு ஒரு கால் வருது. அப்படியா கண்டுபிடிச்சாச்சா, வந்துடுறேன்னு சொல்லி கட் பண்ணிவிட்டு உன்னை எப்போல்லாம் மீட் பண்ண வரேனோ அப்போல்லாம் எனக்கு அதிர்ஷ்டம் தான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். பார்த்தவ அதிர்ஷ்டமா அச்சோன்னு ஹீரோயினுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றா. ஆக்சுவலி ஆட் ஷூட் பண்ணப்போ சூமியா யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் குப்பையில போடாம வச்சிருப்பாங்க, அது கிடைச்சிருச்சுன்னு சொன்னதும் லின் என்ன சொல்றானா, அவ்வளோதான் சோலி முடிஞ்சிச்சு, சூமியா யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு சீப்பு எல்லாத்துலேயும் உன்னோட டிஎன்ஏ இருக்கும், லேபில் போய் ஒரு டெஸ்ட் பண்ணால் போதும் மொத்தமாக மாட்டிப்போன்னு சொல்கிறா. லேபா, டேங்க் பார்த்தாலே என்ன நடந்திருக்கும்னு கண்டுபிடிச்சிடுவான்னு ஹீரோயின் பயப்படுறா. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.